பாருங்க फ्रेंड्स எவ்வளவு அழகழகா மண்பானைகள் இருக்குன்னு பாத்தீங்களா நிறைய ஷேப்ஸ்லயே ரொம்ப டிஃபரண்டா குட்டியாவும் இருந்துச்சு பெருசாவும் இருந்துச்சு फ्रेंड्स பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு फ्रेंड्स எல்லாமே மண்பானையில சமைச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குறவங்களுக்கு மண்பானையில கஞ்சியையும் வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு ரொம்ப கூலிங்காவும் ஹெல்த்தியா இருக்கும் முன்னோர்கள்லாம் இதை தான் फ्रेंड्स பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய பூச்சாடி அப்புறம் பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி சிலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கப்ஸு பூச்சாடி எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு फ्रेंड्स விளக்கேற்றுற தீபம் எல்லாமே நிறைய ஷேப்ஸ்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு फ्रेंड्स நிறைய உண்டியல்ஸு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பானைகள் ஆட்டூர் எல்லாமே இப்போவும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மிக்கல்லாம் அழகாக இருக்கு பாருங்க இந்த பொருள்லாம் எங்கே இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் தான் பரமக்குடியில் இருக்கிறவங்க யாராவது எங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மண்பானையை யூஸ் பண்ணும்போது அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணணும் அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும் இன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக மண்பானையில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இதான் ஃப்ரெண்ட்ஸ் சூட மீன் மீனை கட் பண்ணியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதனால நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் எவ்வளோ டிஃப்ரெண்டான ஷேப்லலாம் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 கத்திரிக்காய் சேர்ந்துருக்கு நெக்ஸ்ட் 2 கத்திரிக்காய் சேர்ந்துருக்கு நம்ம பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை போதுமான அளவுக்கு புளியும் எடுத்துக்கணும் வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சுக்கணும் நல்லெண்ணெய் மீன் வச்சா எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மண்பானையில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீனை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ரொம்ப பயந்து தான் வச்சாங்க ஏன்னா மண்பானை ஹீட்டில் உடஞ்சிரும்னு ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல கத்திரிக்காய் சூட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்